சட்டசபையிலிருந்து குண்டுகட்டா வெளியேற்றம், ஒரு வாரம் சஸ்பெண்ட், கோட்டையில தர்ணா, சஸ்பெண்ட் எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு, தலைமைச் செயலகத்துக்கு வரலாறு காணாத பாதுகாப்பு. இப்படி விஸ்வரூபம் எடுத்த விவகாரத்தோட மையப்புள்ளி என்னன்னா, அதிமுக உறுப்பினர் எஸ் குணசேகரன் பேசிய நமக்கு நாமே பேச்சுதான். நமக்கு நாமேன்னு கூக்குரல் இட்டவங்க எல்லாம் கோட்டையை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சட்டசபையில் ஒரு திரியை கொளுத்தி போட திமுக உறுப்பினர்கள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. உறுப்பினர் கன்னி பேச்சு தான் பேசியிருக்காரு, தவறாலாம் எதுவும் பேசல, பொதுவாக தான் பேசியிருக்காரு அப்படின்னு சபாநாயகர் சொன்னாரு. உடனே ஸ்டாலின் எழுந்து என்ன சொன்னார்னா, இந்த அவையில நமக்கு நாமே திட்டத்தை பத்தி பேசினது எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் பேசினதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டாங்க. உடனே ஓ பன்னீர்செல்வம் எதிர்கட்சி தலைவர் தேவையில்லாம அதிமுக பொதுக்குழு பத்தி பேசுறாரு, அங்க பேசினது எதுவுமே அதிகாரப்பூர்வமா வெளியிடல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமும் திமுக உறுப்பினர் தொடர்ந்து கூச்சலிட்டனால ஸ்டாலின் உட்பட திமுக உறுப்பினர்கள் எல்லாமே குண்டுகட்டா வெளியேற்றப்பட்டாங்க. அதுக்கப்புறம் மீடியாட்ட பேசின ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, முதல்வர் ஜெயலலிதா அதிமுக பொதுக்குழு கூட்டத்துல ஒரு கதையை சொல்லிட்டு நமக்கு நாமே பயணத்தை பத்தி பேசியிருக்காங்க. அவங்க மனசுல கூட இது ஆழமா பதிஞ்சிருக்கு. இதை நான் அவையில சொன்னேன், ஆனா அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டிருக்கிறாரு. இப்போது முதலமைச்சர் வேட்பாளர் என மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கும் ஒருவர் ஒவ்வொரு ஊராக சென்று நாங்கள் தெரியாமல் செய்த தவறுகளை மன்னித்து விடுங்கள், இனிமேல் இது போன்ற எந்த தவறையும் செய்ய மாட்டோம் என்று பாவ மன்னிப்பு கேட்டுள்ளார். இவர்கள் ஆட்சியில் செய்த தவறுகள் ஒன்றா இரண்டா? காவேரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, டெல்டா மாவட்டங்களையே பாலைவனமாக்கும் மீத்தேன் எரிவாயு திட்டம், நில அபகரிப்பு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, மின்சாரம் பற்றாக்குறையால் தமிழகத்தையே இருண்ட காலத்துக்கு கொண்டு சென்றது, இலங்கை தமிழர்கள் மடிய காரணமாயிருந்தது என இவர்கள் தமிழர்களுக்கு இழைத்த துரோகங்களையெல்லாம் மறந்து மன்னித்துவிட தமிழர்கள் என்ன ஏமாளிகளா? அந்த நபர் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அதற்கு நமக்கு நாமே என்ற திருநாமத்தை சூட்டிக்கொண்டார். இந்த தலைப்பை அவரது தந்தை ஏன் கொடுத்தார் என்று அந்த நபர் சமீபத்தில் விளக்கம் அளித்துள்ளார். திரு கருணாநிதி தனது தனையனிடம், இனி இந்த அரசை நம்பி பிரயோஜனமில்லை, நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள நமக்கு நாமே கடமையாற்ற வேண்டும் என்று சொன்னாராம். பொதுக்குழுல முதல்வர் ஜெயலலிதா நமக்கு நாமே பற்றி பேசினது உண்மைதான். ஆனா ஏன் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கினாங்கிறது தெரியல. ஆனா இது அதிமுக பொதுக்குழுல இருந்து அதிகாரப்பூர்வமா வெளியிடல அப்படின்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வம் சட்டசபையில சொன்னாரு. நடந்தது என்னன்னா, அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து தான் இந்த உரை அதிகாரப்பூர்வமா மீடியாக்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அதிமுகவோட அதிகாரப்பூர்வமான நாளிதழ் நமது எம்ஜிஆர் நாளிதழ்ல இந்த பேச்சுக்கள்லாம் வெளியாயிருக்கு. காவல்துறை மானிய கோரிக்கையில பங்கேற்க கூடாது அப்படிங்கிறதுக்காக திட்டம் போட்டு எங்களை இடைநீக்கம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னாரு. ஆனா சஸ்பெண்ட் செய்யாதவங்க போய் பேசலாமே. 2006 திமுக ஆட்சியில ஒட்டுமொத்த அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. ஆனா தன்னந்தனியா ஜெயலலிதா மட்டும் போய் அவையில பேசினாங்க. ஏன் அதே மாதிரி கருணாநிதி செய்யல? இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 23 பேர் இருந்தவங்க இப்ப 89 ஆகிவிட்டோம் என்ற ஒரு மமதை, ஒரு கர்வம், அந்த உணர்வு முதல்ல இருந்தே இருக்கு. ஒவ்வொரு செஷனுமே குத்து சண்டைக்குள்ள வர்ற மாதிரி ஒரு உணர்வோடு தான் வர்றாங்க.